வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. தலைப்புச் செய்திகள். 2-3 நாட்களுக்கு அதிகரித்திருக்கும் வெப்பம் அதற்கு பிறகு குறையும், அதற்கு பிறகு மேகமூட்டம், அதற்கு பிறகு தூறல் சாரல், இறுதியில 18ஆம் தேதிக்கு மேல் மழை, மாத இறுதி வாரம் கனமழை, இறுதி 10 நாட்களுக்கு நல்ல மழை தெரிகிறது. மார்ச் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் நீண்டகால அறிக்கையில் கொடுத்தபடி 8ஆம் தேதி ஒரு 8லிருந்து 15க்குள் ஒரு நிகழ்வு, 15லிருந்து 22க்குள் ஒரு நிகழ்வு, மாத இறுதி வாரம் ஒரு நிகழ்வு என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி மழை மேகங்களை உண்டு பண்ணுதலும், மழை சாரல் தூறலையும், அதற்கு பிறகு நல்ல மழை பொழிவையும் கொடுக்க போகிறது. எங்கே எப்படி என்பதை பார்ப்போம். தற்பொழுது உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த உயரழுத்தமும் சற்று விலகுகிற காரணத்தினாலே தாழ்வழுத்தம் இல்லாமல் தெற்கு காற்று நுழைய இருக்கிறது. தெற்கு காற்று நுழைவதன் காரணமாக, அதாவது அதில் இருக்கக்கூடிய நீராவி இருகாற்று இணைவு ஏற்படாமல் மேகமூட்டங்கள் உண்டு பண்ண சாதகம் இல்லாமல், நாளை ஒரு நாள் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் வெப்பத்தை அதிகரித்து காட்டும், அதிகரித்து கொடுக்கும். அதாவது நாளை வேலூருக்கு 101 டிகிரி 102 டிகிரி வரை போகும். ஈரோட்டுக்கு 100 டிகிரி தொடும். அதே போல திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்கள்ல 100 டிகிரிக்கு நெருக்கமாக அமையும். அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் எட்டும் பல இடங்கள்ல. அதே போல தென் மாவட்டங்கள்ல 37 டிகிரி அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை எட்டும். ஆக கண்டிப்பாக சில இடங்கள்ல 100 டிகிரி 101, வேலூர்ல 102 கூட வாய்ப்பு இருக்கு. இது நாளை ஒரு நாள் மட்டும்தான். இன்றைக்கும் நாளைக்கும் தான் இந்த உச்சபட்ச வெயில் சொல்லியிருக்கிறோம். 8ஆம் தேதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். 9ஆம் தேதி நல்லாவே தொடங்கினோம். 9ஆம் தேதியே மேகமூட்ட தூறலுக்கு வாய்ப்பு இருக்கு. 10ஆம் தேதி ஒரு சில இடங்கள்ல தூறல் நனைக்கும் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றும் 10ஆம் தேதியிலிருந்து வெப்பம் குறையும். ஆக மாத இறுதி வரைக்கும் வெப்பம் என்பது 100 டிகிரிக்கு கீழ் தான் இருக்கவே. அதாவது இந்த இன்றைக்கும் நாளைக்கு தாங்க 100 டிகிரிக்கு மேல போகும். இதை கண்டு நாளைக்கு அடிக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் கூடுதல் வெயிலை கண்டு அச்சப்பட வேண்டாம். வெயில் பெரிதாக இருக்காது. மார்ச் 2வது வாரம் கொஞ்சம் வெப்பம் நல்லாவே தனியும். 3வது வாரம் இன்னமும் தனியும். 4வது வாரம் நல்லாவே தனிஞ்சிருக்கும். 4வது வாரம் சில நாள் மழை காலம் போலவே மாலை இரவு மழை காணப்பட போகிறது. எல்லா மாவட்டங்களுக்குமே அது தெரியுது. அதாவது செட் ஆகிறதை பொறுத்து மாறி மாறி வடகடலோரம், ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம், வட உள் மாவட்டங்கள், டெல்டா, மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கண்டிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா எல்லாம் நல்ல மழை இருக்கு. அது முதல்ல வெப்பம் குறைதல் 8ஆம் தேதிக்கு மேல. 10ஆம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் குறையும். 15ஆம் தேதியிலிருந்து நல்லாவே குறையும். 10ஆம் தேதிக்கு மேல மேகமூட்டமும் சொல்லிட்டேன். மேகமூட்டம் இருக்கும். ஆங்காங்கே தூறல் வானிலை, நனைக்கும் மழை வானிலை கொடுக்கும். 13ஆம் தேதிக்கு மேல அங்கங்கே லேசாகும், பெய்ய ஆரம்பிக்கும். ஆனால் பரவலாக எல்லா இடத்துக்கும் 13ஆம் தேதி கிடைச்சிடாது. 15ஆம் தேதி கொஞ்சம் லேசா மிதமா ஆங்காங்கே பெய்ய ஆரம்பிக்கும். 16, 17 இன்னும் கொஞ்சம் பரவலாகும். 18ஆம் தேதியிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழையா மாறும். 19, 20 நல்ல மழையே இருக்கு. மாத இறுதி வாரம் கனமழையே இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை விட கூடுதல் மழை இருக்கும் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளாவிற்கு, தெலுங்கானாவிற்கும், ஒடிசாவிற்கும், சத்தீஸ்கருக்கும், மகாராஷ்டிராவிற்குமே மழை வாய்ப்பு, கோவா வரைக்கும். ஆக இந்த அதாவது இருகாற்று இணைவு என்பது தமிழ்நாட்டை விட கிழக்கு காற்று தமிழ்நாடு வழியாக வட இந்திய நிலப்பகுதிகளில் அமைய போகிற ஒரு காற்று சுழற்சி. அதாவது வங்கக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி இருக்கும், தாழ்வு நிலை இருக்கும். வட இந்திய நிலப்பகுதியிலையும் தாழ்வு நிலை இருக்கும். இந்த தாழ்வு நிலை காற்று கிழக்கு காற்றை கொண்டு வந்து வடக்கு நோக்கி அனுப்போம். அப்போ வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் தென்னிந்தியா முழுவதுமே மழை பொழிவை இந்த மாத இறுதி வாரங்கள்ல
கொடுக்க போகிறது. ஆக இந்த அறிவிப்பு முன் தகவல் தான். உங்களை அப்டேட்ஸோட இணைந்திருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அறிக்கை. நாளைக்கு நடக்க போறதுலே பெரிய மாற்றம் ஏற்படும், அடுத்தடுத்த நாட்கள். ஆனால் பெரிய அளவிலே மாற்றம் இருக்காது. நம்ம சொல்ல மழைன்னா மழை இங்க உங்க ஊர்ல இல்லைன்னா கூட அருகருகே பெய்யும். அதுதான் நம்முடைய அறிக்கை. சில அறிக்கையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேசியதெல்லாம் ஞாபகம் வரும்போது அப்படியே வார்த்தைகள்லாம் தவறாவே போகுது. அதனால உங்களிலிருந்து கைபேசியெல்லாம் விட்டுட்டு எல்லாரிடையும் இருந்து தப்பித்து எல்லா கைபேசியும் அழித்து விட்டு தனி நம்பர் ஒன்று வச்சுட்டு போனாதான் என்னுடைய வானிலை அறிக்கை சரியா இருக்கும் எதிர்காலத்தில். ஆகவே வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல் வெப்பம் குறையும், 10ஆம் தேதிக்கு மேல் மேலும் குறையும், 10ஆம் தேதிக்கு மேல மேகமூட்டங்கள் உருவாகும், ஆங்காங்கே தூறலை கொடுக்கும். 13ஆம் தேதியிலிருந்து நனைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே, 15க்கு மேல் மேலும் லேசான மழைப்பொழிவாக மாறும், 18க்கு மேல் மிதமான மழை சற்று கனமழையாக மாறும், 20ஆம் தேதியிலிருந்து கனமழையே வாய்ப்பு இருக்கு, பல இடங்கள்ல மழை இருக்கு. மாத இறுதி வாரம் தென் மாநிலங்கள் முழுவதுமே மழை இருக்கும். ஏன் தென் மாநிலங்கள்? நாடெங்குமே பெரும்பாலான இடங்கள்ல மழை வாய்ப்பு. வடகிழக்கு மாநிலங்கள் ஒடிசா, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு எல்லாமே. சூரியனின் குத்துக்கதிர் வரக்கூடிய நாள் நிலநடுக்கோட்டை அடைவது மார்ச் 21. மார்ச் 21 அடைந்து அப்படியே வடக்கு நோக்கி வந்து ஏப்ரல் 10 தேதி வாக்கில எல்லாம் அது குமரி முனையை தொடும். ஏப்ரல் 17ல டெல்டா வழியாக பயணிக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா 10ல கன்னியாகுமரி, 10னா 11 திருநெல்வேலி, 12 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூத்துக்குடி, புதுக்கோட்டை வந்து 17, 18ல டெல்டா, 19, 20, 21 போய் 27ஆம் தேதி சென்னை. ஆக இப்படி ஏப்ரல் மாதம் வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஏப்ரல் மார்ச் இறுதியிலேயே இந்த மழை பிடிப்புக்கு மார்ச் இறுதி வாரம் மழை வானிலை இருக்குங்க, வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். மார்ச் இறுதியில புழுக்கம், வெயில், புழுக்கம், வியர்வை, மாலை இரவு இடிமழை, நல்ல ஒரு வெயில் இல்லாத ஒரு வானிலை எல்லாம் பல நாட்களை நம்ம பார்க்க போறோம். 10ஆம் தேதிக்கு மேல 18ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் அதை நம்ம ஏற்கனவே சொன்ன 2வதாக வரக்கூடிய நிகழ்வு சற்று தீவிரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். முதல் நிகழ்வுங்க 2வது வரக்கூடியது எப்போ 15 to 20 சொன்னோமோ அதுதான். 20 விட மாத இறுதி நிகழ்வு அதை விட வலுவா தெரியுது. ஆகவே மழை வலுன்னா என்ன? காற்று கிடையாது. வலு என்றால் மழை அதிகம் தரக்கூடியது. வாய்ப்பு இருக்கு, இதை வாய்ப்பா எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் ஒரு சில இடத்துல மழை பெய்யலன்னா வானிலை அறிக்கையை கேட்கணும், எங்க மழை பெஞ்சிருக்கு, எத்தனை சதவீதம் மழை பெஞ்சிருக்கு, எவ்வளவு ஊர்ல மழை பெஞ்சிருக்குன்னு தெரிஞ்சதான் கரெக்டா இருக்கும். தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்லாம் கடந்த சில நாட்கள் வரைக்கும் முன்னாடி கூட மழை பெய்து தான் ஓய்ஞ்சிருக்கு. இப்பதான் மழை இல்லை. அது மழை மீண்டும் தொடங்க போகுது, வெயில் குறைய போகுது. 10ஆம் தேதிக்கு மேல மாத இறுதி வாரம் கனமழை இருக்கு, பரவலாகவே இருக்கு. 15ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் ஆங்காங்கே நனைக்கும் லேசான மழையாக மாறும். மேகமூட்டம், வெப்பம் தெரிதல் 10ஆம் தேதி. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.